ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டா பிரியாணி ஸ்டைல்ல சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வாங்க இந்த நூடுல்ஸ் இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நீல வாக்குல வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப வெங்காயத்த வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி குடுத்துக்கலாம். நம்ம சேனல வந்து நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டுருக்கீங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப இதுல ஒரு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இது இப்ப பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி குடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா வதக்கிட்டு, இப்ப இத அப்படியே கொஞ்சம் ஓரமா ஆக்கிட்டு, இப்ப நம்ம அந்த எண்ணெயிலேயே வந்து நான் ஒரு முட்டை வந்து அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல டேஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து இத சேர்க்குறோம். முட்டை வேணாம் அப்டின்னா, நீங்க வந்து ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்குனதுக்கப்புறம், இப்ப இதில சின்ன சின்ன பீஸஸா வந்து நான் சிக்கன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த சிக்கனையும் வதக்கி குடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. அன்னைக்கு நைட் வந்து எங்க ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வரும்போது, நான் இந்த சிக்கன் இது செஞ்சேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன பாராட்டுனாங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இதில ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, ஒரு 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்ப இதில ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்ப இதில ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இப்ப இதில ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா வந்து வதங்கணும் இந்த எண்ணெயிலேயே. இப்ப இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம், ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து நான் வந்து மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. இப்ப இத அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல மூடி போட்டு மூடி வச்சிரலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு, இந்த சிக்கன்லாம் அழகா வெந்து வந்திருக்கும். இப்ப இத அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டா வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதுல 1 ஸ்பூன் அளவு நான் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்ப இதுல 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதையும் வந்து நல்லா வந்து கலந்து குடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து நூடுல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது வேக வைக்கும்போது நம்ம சால்ட்டும், ஆயிலும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இத அப்படியே நல்லா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. பாருங்க நான் இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சேனல் வந்து நெறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஆனா வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து நான் போடும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். இப்ப இத அப்படியே நான் ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் நூடுல்ஸ் வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.